இந்த விஷயங்கள் யாருமே இது வரைக்கும் யூடியூப்ல சொன்னது. ஏதோ அப்படி போகிறோம், கோவில் போகிறோம், ஃபாஸ்டிங் இருக்கும், இது இப்படி இருக்கிறது அது இல்லை. ஃபாஸ்டிங் ஏன் இருக்கிறீங்க சொல்கிறேன். இப்போது உடல் முழுக்க இந்த காலத்தில் சொல்கிறேன், பீட்சா, பர்கர்ஸ் அதெல்லாம் நல்லா சாப்பிட்றது தப்பு இல்லை, எல்லாம் எடுங்க, அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல. இதெல்லாம் பயங்கரமாக கொட்டிக்கிட்டு நமக்குள்ள காம குணங்கள், குரோத குணங்கள் மட்டும் தான் அதிகமாகுது. மற்றபடி வேற எதுவுமே உபயோகமா இல்லை. அசுர குணங்கள் தான் அதிகமாகுது. அப்பேற்பட்ட சாபம் அந்த காலத்துல அசுரம் கொடுத்துட்டு போயிட்டான். அதுதான் துர்கா மாதா சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு கண் பார்வையில பெண்கள், நீங்க எல்லாம் இத்தனை பில்லியன் ஆஃப் பெண்கள் இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாருமே அவங்களுடைய கண் பார்வையில, துர்கா மாதாவுடைய கண் பார்வையில நீங்க பட்டீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இந்த யோகம்லாம் செஞ்சால், யோகத்தை தான் குறிக்கிறாங்க. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான பிரம்மா விஷ்ணு சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டவங்களே யோகம் செஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் அப்படிதான். அப்போ நம்மளும் அந்த யோகம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அவங்க உங்களை கண்காணிப்பாங்க. அப்போ அவங்க கண்காணிக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய பவர்ஃபுல்லுங்க. அதுக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருந்தா என்ன செய்யணும்னா, அதீத லெவலான காஸ்மிக்கை ரிசீவ் பண்ணணும்னா இந்த உடலுக்குள்ள ஸ்டமக்ல கொழுப்பு இருக்கக்கூடாது. கொழுப்பு இல்லாத ஒரு ஸ்டமக் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மூச்சு பயிற்சி செய்யணும். உணவுன்றது உணவாக எடுக்கணும், அதை வந்து காமமாக எடுக்கக்கூடாது. அப்படிதான் வந்து இந்த காலத்தில் அந்த லஸ்ட் ஃபுட்டு தான் அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க, அங்கங்கே சாப்பிட்றது. ஸோ தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் டு த ஃபுட் பார்ட். அந்த ஃபுட் பார்ட்டில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இல்லை, அது ஏதோ ஒன்று உள்ளே போட்டுக்கணும். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ஜஸ்ட் 9 days இருந்துட்டு பார்த்தா நல்ல போட்பா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா யூஸே இல்லை. பெண்கள் உணர வேண்டியது டிசிப்ளைனான ஃபுட் இன்டேக் வந்து டிசிப்ளைனாக இருக்கணும். என்னைக்காவது அதனால உணவுகள்லாம் எடுத்துக்கணும், அதெல்லாம் தப்பு இல்லை. பட் த ப்ராக்டிஸ் யூ டூ, இது பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பாடியோ ஒரு டிசைன் வந்துடும். இந்த டிசைன் வந்த பிறகு நீங்கள் அழகாக உட்காந்து நிறைய பயிற்சிகள் உங்களுக்கு உள்ளே வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ளே நிறைய செய்தி வரும், எந்த உணவு எடுக்கலாம், எது எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி அழகான ஒரு வடிவம் தான் துர்கா மாதாவுடைய சித்தி தத்ரின்ற ஒரு அமைப்பு. அவங்க வந்து என்ன வேணால் செய்ய முடியும், அப்பேற்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் நிலைக்கு அவங்களால போக முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மெயின்னா அந்த ஃபாஸ்டிங்னா மேனுவலாக அப்படியே வந்து பசிச்சாலும் சாப்பிடாம இருக்குது, அது தப்பான விஷயம். துர்கா மாதாவே அப்படி சொன்னது கிடையாது. அவங்களுடைய உண்மையான டெக்ஸ்ட்லேயே அப்படிலாம் இல்லை. பசிச்சு உணவு உட்கொள்ளணும்னா யாராக இருந்தாலும் சரி, இந்த 9 நாள் வந்து உட்கொள்ளாமல் இருந்தால் என்ன சாதிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறைய சாப்பிடாம இருந்தால் சிந்தனை சக்தி அதிகமாகும். சாப்பிடாம இருந்து பாருங்களேன், எக்ஸ்டர்னல் வேர்ல்டே வந்து ஷட் டவுன் ஆகி இன்டர்னல் வேர்ல்டு உங்களை பற்றி மட்டும் தான் யோசிப்பீங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அப்போது இது ஃபாஸ்டிங் அவ்வளோதான், தவிர மற்றபடிலாம் அவங்க எதுக்கோ அது செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும், இது செஞ்சால் இது கிடைக்கும்னு மூடனாக இன்னும் இந்த கலியுகத்தில் இருக்காதீங்க. ஃபோன் வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு, அற்புதங்கள் வந்துருச்சு, ஸ்டில் மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தினாலேயே இந்த ஒரு இந்தியா தரம் கீழே போயிட்டே இருக்கு. பெண்கள் எஸ்பெஷலி அந்த மூட நம்பிக்கைக்குள்ளே இருந்தால் எதுவும் வேலைக்கு ஆகாது. இந்த இது விளக்கு ஏற்றலாமா, இதில் விளக்கு ஏற்றலாமா, இல்லை அதில் ஏற்றலாமா, எதில் விளக்கு ஏற்றினாலும் விளக்கு ஏற்றுற அளவுக்கு உனக்கு காசு கடவுள் கொடுத்துருக்காருல்ல, அந்த விளக்கை வந்து அந்த காசுக்காக ஏற்றுற அளவுக்காவது உன்னை வச்சிருக்கிறாரு, அதை ஏற்று. இல்லை ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு கற்பூரம் ஏற்று, விளக்கு தான் ஏற்றணும் யார் சொன்னா? அங்கே தேவை அக்னி. இல்லை அது கூட எனக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னா அது ஏற்றணும்னு நீ கடவுள் சொல்லவே இல்லையே. துர்கா மாதாவும் சொல்ல, எந்த மாதாவும் எதுவுமே சொல்லலையே. உனக்குள்ள ஒன்று இருக்குடா, அதை கொளுத்துறா. அது என்னது? உள்ள இருக்கிற மணிப்பூர சக்கரம், அக்னி. நிறைய பேர் கேட்பாங்க, அதெல்லாம் உண்மையாங்க பொய்? உண்மையா பொய்லாம் கதையே கிடையாது. ஒரே விஷயம் சொல்கிறேன், சாப்பிட்டா உணவு ஜீரணம் ஆகுது இல்லை, அது எப்படி ஜீரணம் ஆகுது? உள்ள அக்னி இல்லைன்னா எப்படி உடம்பு சூடாக இருக்குது? ஏன் சூடாக? தொட்டு பாருங்க, சூடாக இருக்குல்ல. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்? உள்ளுக்குள்ள அவ்வளோ சக்கரங்கள் இருக்குது, அந்த சக்கரங்கள் தான் நீங்களே. அது இல்லைன்னா அவ்வளோதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம வாய்க்கிலே பேசலாம், அது இல்லைங்க இது இல்லைங்க, நம்பிக்கை இல்லைங்க. இது நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயமே இல்லை. உடல்ல அது இருக்குன்றது ஃபேக்ட். சூரியன் இருக்கிறது ஃபேக்ட் இருக்குல்ல, கண்ணால் பார்க்குறீங்களா சூரியன்? இருக்கு. அந்த மாதிரி இது இந்த கண்ணால் பார்க்க முடியாது. இது உள்ள ஒரு கண் இருக்கு, அது திறக்க 12 வருஷம் ஆகும், அதால தான் பார்க்க முடியும். இப்போ ஏற்பட்ட அற்புதமான இந்து கல்ச்சரில் வந்த இந்த நவராத்திரியில் இதெல்லாம் வென்று பிறகு விஜயதசமி அப்படின்றத கொண்டாடுறோம். அதை விஜயம், இந்த 10
நாளுமே வந்து அந்த விஜயத்தை கொண்டாடுற அந்த நாள் தான் அது. ஸோ இதெல்லாமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 10 நாள். அங்கே எவ்வளோ வருஷங்கள் வந்து அவங்க எத்தனையோ போர்கள் தாண்டி எத்தனையோ மக்களை காப்பாற்றி மக்களுக்கு எல்லா விஷயங்களும் கொடுத்து ராஜாக்கள் மந்திரிகளுக்கும் நிறைய விஷயங்களை கொடுத்த மாதாவை தான் துர்கா மாதாவை குறிக்கிறோம். அப்போ ஏற்பட்ட சக்தி பீடங்கள் இந்த இந்தியாவில் இருக்கு. அதனால தான் வந்து சக்தி பீடம் அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அதீத சக்தி பெண்களுக்கு அந்தந்த ஸ்டேஷனில் இருக்குது. அதுதான் சக்கரங்கள். அந்த சக்கரங்களை நீங்கள் எழுப்புறதுக்கு தயாராகிற நிலைக்கு நீங்கள் இன்னைக்கு இந்த கிரியாலாம் செஞ்சு கற்றுக்கிட்டு வரீங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கையே புரியும். அது வரைக்கும் ஆன்மீகம், கடவுள், வாழ்க்கை இதெல்லாம் பேசுறது கூட நமக்கு தகுதி கிடையாது. சும்மா பொம்மை மாதிரி எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க. இனிமே வந்து அந்த விளையாட்டு செல்லாது. நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி வரணும். கோவில், பூஜை, புனஸ்காரம் இதெல்லாம் தாண்டி இறைவன்னா நிஜமா என்னன்றத தாண்டி வர நிலையை தான் நீங்கள் வந்து தேட வேண்டியது. அப்பேற்பட்ட துர்காமாவை உருவாக்குன பிரம்மா, விஷ்ணு, சிவன் பூமிக்கு விட்ட பிறகு இந்த போர்கள்லாம் தாண்டி திரும்ப அவங்க எப்படி அவங்க கிட்ட போய் சேர்ந்தாங்கன்ற ஒரு கதை தான் நவராத்திரி. இது மிஞ்சின எக்ஸ்பிளனேஷன் இந்த யூடியூப்லேயே அவனுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட விஷயங்களை நிறைய அளவுக்கு எடுத்து சொன்னது சத்குரு ஜக்கி வாசுதேவ் குருஜி. அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து அது இன்னர் கான்ஷியஸ்ன்றதை அழகாக வடிவமைச்சு அவர் சொல்லி கொடுத்தார். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயிலாக சொன்னதே நம்ம சேனல் தான். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியும் நிறைய பேருக்கு புரியல, உணர முடியல, பயிற்சி பண்ண முடியலன்னா இங்கே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம். வரக்கூடிய காலகட்டத்தில் எஸ்பெஷலி பெண்கள் வாழ்கிறது. அதனால் வந்து இதெல்லாம் தாண்டி பயிற்சி பண்ணாத வெறும் பேசிக்கிட்டே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்காகாது. என்னோடய வீடியோவை மட்டுமே பார்த்தாலும் எல்லாமே வராது. இது 0. பார்க்கறது கேட்குறதுலாம் 0. பயிற்சி ஜாயின் பண்ணி பயிற்சி பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். அந்த நிலைக்கு நீங்கள் வரணும் என்பது தான் என்னுடைய ஒரு ஆசையம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம மிக்ஜில் நவராத்திரி இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இதுதான் முதல் தடவை. அண்ட் இந்த மெசேஜ் கொடுத்த மேலே இருக்கிற அந்த இறைவனுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்கிறேன். அதோட கனெக்ட் ஆனதுனால தான் இதெல்லாம் நம்மளால் பேச முடியுது. ஸோ ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணுங்கள். பேசுகிறத விட்டுட்டு பயிற்சியை மட்டும் செய்யுங்க. ஹரி ஓம். நன்றி.